பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் மறைபொருள். நம்முடைய தேவன் மறைபொருட்களை வெளிப்படுத்துவார். இரண்டு விதமாக சொன்னேன். ஒன்று, நம்முடைய வாழ்வில் மறைந்திருக்கிற காரியங்கள், இல்லைன்னா நடக்க போகிறவைகளை வெளிப்படுத்த அவரால் முடியும். அதே போல வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை, புதை பொருட்களை நமக்கு வெளிப்படுத்த நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் அதை யாருக்கு மறைபொருளை வெளிப்படுத்துவார் என்பதை பார்த்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் இப்படி சொல்லுகிறது, எந்த மனுஷன் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்படும். அதே போல நம்ம நேற்று பார்த்தோம், மிக தெளிவாக பார்த்தோம். பவுல் சொல்லுகிறார், எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கும். இந்த உலகத்தில் கெட்டு போவதற்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு, நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. கெட்டு போவதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்தும் மறைபொருளாகத்தான் இருக்கும். கிறிஸ்துவும் அவங்களுக்கு மறைவாக தான் இருப்பார். கிறிஸ்தவம் மறைபொருளாக தெரியும். எதையுமே அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியாது. அதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு அழகான ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதையுமே மறைத்து வைக்க மாட்டார். மறைபொருளாக அல்ல, அந்த மறைபொருளாக இருக்கிறத, இல்லைன்னா மறைவாக இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார். ஒரு உதாரணம் சொல்றேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ அப்படிங்கிறாரு. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடக்க போகிறவைகளை முன்கூட்டி காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் செய்ய போறதையே முன்கூட்டி காமிக்கிறாரு. கர்த்தர் என்ன செய்ய போறாரோ அதை முன்கூட்டி சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக அதை குறித்து கர்த்தர் ஆபிரகாமிட்ட பேசுறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:18, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்போ ஆபிரகாமுடைய கண்களுக்கு கர்த்தர் அதை மறைக்கல, சரியா? ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். எப்பா, இப்படி ஒரு சம்பவம் நாளைக்கு நடக்க போகுது, இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்பதை, அதாவது நாளைக்கு நடக்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது இல்லையா? அது நம்ம கண்களுக்கு மறைவு தான். ஆனால் மறைவானதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். எந்த மனிதன் தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்கானோ, தேவனோடு நல்ல உறவில் எந்த மனிதன் வாழ்கிறானோ அந்த மனிதனுக்கு நிச்சயமாக மறைபொருள் வெளிப்படும். உங்க வாழ்க்கையில மறைபொருள் வெளிப்படணுமா? உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் எப்படின்னு பாருங்க. நீங்க எவ்வளவு நேரம் தேவனோடு செலவிடுறீங்க, எவ்வளவு நேரம் நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு ஐக்கியம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க தேவனுக்கு சிநேகிதனா இருக்கீங்களா? மோசையை குறித்து வேதம் சொல்லுது, ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினாராம். இயேசு கிறிஸ்துடைய சீசர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு மிக அழகா சொல்றாரு. நீங்க படிச்சு பார்க்கும்போது யோவான் எழுதின நற்செய்தியில் உள்ள ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 15வது அதிகாரத்துல சொல்ற வார்த்தையை பாருங்களாம். யோவான் 15:15, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அவர் சொல்றாரு, நான் எஜமான், நீங்க ஊழியக்காரர் நான் சொல்ல மாட்டேன்ப்பா, நீங்க எனக்கு யாருன்னா சிநேகிதர் அப்படிங்கிறாரு. ஏன்னா பிதா எனக்கு சொன்ன எல்லாவற்றையும், வரும் காரியங்களை எல்லாம் முன்னறிவித்தாராம். அப்போ நீங்க ஆண்டவருக்கு சிநேகிதராக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்ககிட்ட பேசுவாரு, மறைபொருளை உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தாரு. அதனால நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி வருங்காரியத்தை, மறைப்பொருட்களை கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. சரிங்களா? அதே போல மோசைக்கும் அப்படிதான் எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. இங்கேயும் பார்க்கிறோம். சீசர்களை பத்தி சொல்லும்போது மிக அழகா போட்டிருக்கு.
நான் இனி உங்களை ஊழியக்காரங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஊழியக்காரன் எஜமான் செய்கிறத அறிய மாட்டான். ஆனால் நான் அப்படி இல்லை, என் பிதா உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீங்க எனக்கு சிநேகிதர் அப்படிங்கிறாரு. அதே போல இன்னும் சில வார்த்தைகளை நான் அப்படி சொல்லி இன்னைக்கு நான் அதை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இன்னொரு வசனம் இருக்கு, நான் படிக்கிறேன் பாருங்க. ரகசியம் எழுதப்பட்டிருக்கும் பைபிள்ல. ஏன்னா பவுல் கூட அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, ரகசியத்தை பத்தி பேசுறாரு. கர்த்தர் ஒரு ரகசியத்தை, இதெல்லாம் ரகசியம் ரகசியம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன். முதலாவது எபேசியர் 1 அதிகாரத்தில் இந்த வசனத்தை சொல்றாரு. 1 அதிகாரம் 10ஆம் வசனம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்போ ரகசியம் என்பதே ஒரு மறைவானது தான், மறைபொருள் தான். இப்போ பவுல் சொல்றாரு, அவருக்குள்ள, யாரு, தேவனுக்குள் தீர்மானித்திருந்த அந்த தயவுள்ள சித்தத்தை, அந்த ரகசியத்தை ஒரு பவுலுக்கு வெளிப்படுத்தினாராம். நீங்க பவுலுடைய நிருபங்களை படிச்சீங்கன்னா அதில் போட்டிருக்கோம். அவரே அந்த வார்த்தையை சொல்லுவாராம். நான் அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்களா. எபேசியர் 3:5 படிக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். எப்படி? எபேசியர் 3:5 அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அப்போ கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து பவுலுக்கு ஒரு அறிவு உண்டாயிருந்துச்சு. கிறிஸ்துவின் ரகசியத்தை பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். சரியா? அவருக்கு ரகசியம் வெளிப்பட்டது நான் முதல் நாள்லேயே சொன்னேன். அதற்கு முதல் காரணம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லுவார். அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த உறவு. அந்த உறவு தான் நீங்கள் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அரபி தேசத்திற்கு போய் அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு 14 வருஷம் கழிச்சு மறுபடியும் எருசலேமுக்கு வந்தாருன்னு போட்டிருக்கோம். அவர் நிறைய ஊழியம் செய்கிறாரு. அரபு தேசத்துக்கு போய் அவர் அங்கே தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணி நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டாரு. தேவனோடு தன்னுடைய நேரத்தை செலவிட்டாரு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு நமக்கு மறை பொருட்கள் வெளிப்படுவதற்கு காரணமாகும். அதே போல நீங்க தேவனுக்கு சிநேகிதனா இருக்கணும்னு சொன்னேன். இன்னொன்னு சொல்றேன், நீங்க தேவனுக்கு பயந்து இருக்கணும். சங்கீதத்தில் போட்டிருக்கு, சங்கீதம் 25, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 25ல் 14ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்ப எந்த மனுஷங்கிட்ட கர்த்தருடைய ரகசியத்தை ஷேர் பண்ணுவார் தெரியுமா? எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அந்த மனுஷனுக்கு தேவன் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். சரிங்களா? மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு மறைப்பொருள் வெளிப்படணுமா? நான் வரிசையா சொல்றேன் கேளுங்க. முதலாவது, நீங்கள் தேவனுக்கு சிநேகிதனா இருங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு இருக்கட்டும். ரெண்டாவது, நீங்க தேவனுக்கு பயந்து வாழுங்க. நீங்க தேவனுக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவார். சரிங்களா? வசனம் தெளிவா சொல்லுது. எந்த மனுஷன், அழகா போட்டிருக்கு, மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. எப்படி? கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க தேவனுக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா அந்த ரகசியம் உங்ககிட்ட இருக்கும். ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மறைப்பொருளை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரகசியம் என்னதுங்க? மறைப்பொருள் தானங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாருங்க. இன்னும் ஒரு வசனம் படிச்சு நான் முடிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் ஒரு அழகான வார்த்தை இருக்கு, நான் படிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 3ஆவது அதிகாரம் 32ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:32, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. யாரோட அவருடைய ரகசியம் இருக்குன்னா நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறைபொருள் வெளிப்படணுமா? மறைபொருளை உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தணுமா? ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தணுமா? அப்படின்னா நீங்க நீதிமான்களா இருங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட மனிதன் இலவசமாக அவருடைய கிருபையினாலே நீதிமானாக்கப்படுகிறான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அப்ப நான் 3 காரியம் சொல்லிட்டேன். இதுல நல்லா கவனிங்க. முதலாவது, தேவனுக்கு சிநேகிதனா இருங்க. தேவனுக்கு உங்களுக்கு நல்ல உறவு இருக்கட்டும். ரெண்டாவது, தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும். நீங்க எப்பொழுதும் பயந்துருங்க. நீதிமொழிகளை போட்டிருக்கோம், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு சில பேர்லாம் எப்பொழுதாவது பயப்படுறாங்க. அப்படி இல்லை, எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்தவங்க கிட்ட அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீங்க நீதிமான்களா இருந்தீங்கன்னா நீதிமான்களோட கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது.
அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில மறைபொருள் வைக்க மாட்டாருங்க. மறைபொருளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வருங்காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற தொடர்பு, உறவு எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க தேவனுக்கு எந்த அளவுக்கு பயந்து வாழ்றீங்கன்னு பாருங்க. அதே போல நீங்க நீதிமான்களா வாழ்றீங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தீங்கன்னா மறைபொருள் உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. அடுத்த வாரத்துக்கு தேவன் நமக்கு என்ன தர்றாரோ அதை தியானிக்கலாம். God bless you.